ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நான் வாக்குத்தத்தங்களை நம்ம தியானிச்சுட்டு வரோம். இன்றைக்கி என்ன வாக்குத்தத்தம்னு பார்ப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். இந்த ஆண்டு தேவன் நம்மை உயர்த்துகிறான். என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டும், ஒன்று கிரீடம், அலங்காரமான கிரீடம், இன்னொன்று ராஜமுடி. அப்படின்னா ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ராஜாக்களுடைய வெற்றி பெற்றவனுடைய சிரசில் வைக்கப்படக்கூடிய, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அதுதான் உயர்ந்த ஸ்தானம் அப்படின்னு. இந்த ஆண்டில் கர்த்தர் நம்ம என்ன செய்ய போகிறார் அப்படின்னா டாப்பாக கொண்டு போகிறார். அதான் இருக்கையிலே பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஒரு இடம். ஏசாயாவில் 58 கடைசியில் வாசிக்கும்போது, இது நீ பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க பண்ணுவேன், கர்த்தருடைய வாயை சொல்லிட்டு அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்க கேட்போம். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். பார்த்தீங்களா? அதனால் இந்த உலகமும் ஊரும் குடும்பமும் நண்பர்களும் உடன் வேலை செய்ய உன்னை மிதித்து நசுக்கி ஓரப்படுத்தி ஓரங்கட்டி புறம்பாக்கி உங்களை வேண்டாம்னாக்கி உங்களை கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி, ஐயோ சொல்லவே முடியாது பாச அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நீங்கள் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே எப்படியோ தேவ கிருபையில் நுழைஞ்சு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து வந்திருக்கலாம். அதெல்லாம் மறக்க செய்கிற ஒரு ஆண்டாய் கர்த்தர் நமக்கு மாற்றித்தர. எவ்வளோ ஒதுக்கப்பட்டமோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறார்? சைங்கன்னு மேலே கொண்டு போகிறார். யோசேப்பு எங்கே கொண்டு போயிட்டாங்க பார்த்தீங்களா? அடிமைனா நீங்கள் சொல்கிறதுக்கு 3 எழுத்து தான். இப்போ இருக்கிற இந்த ஆடு, சுமை சுமக்கிற ஆடு இல்லை, மாடு, இந்த கழுதை, வண்டி இருக்கிற மாடுலாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி அன்னைக்கு இருக்கிற அடிமை அப்படிங்கிறது அவங்க மாடு மாதிரி தலை நிமிரவே கூடாது, அப்படி ஓரங்கட்டி வச்சுருந்தாங்க, அப்படி ஒதுக்கியிருந்தாங்க. சரி, கொஞ்சம் ஒரு சின்ன ரிலீஃப் என்ன அப்படின்னா போத்திபார் வீடு. ஆனால் அங்கேயும் பிசாசு நினச்சிது, அதை விட்டு ஜெயிலில் போய் உட்காந்துருந்தான். ஆனால் ஆண்டவர் எங்கே கொண்டு போயிட்டார் பார்த்தீங்களா? தன்னுடைய கையில் அப்படியே யோசேப்பை கொண்டு போய் அப்படி தூக்கி மேலே வச்சிட்டார். பார்வன் வாயத்தன்னு சொன்ன பார்த்தீங்களா? நான் சும்மா இருப்பேன், ஆனால் அவன் தான். நான் ராஜாங்க ஒரு போஸ்டிங் தான், அவன் சொல்லாமல் கையும் காலையும் நிச்சயக்கூடாது. எங்கே கொண்டு போயிட்டார்? இப்போ எங்கே? இப்போ யோசேப்பு யார் கையில் இருக்க? கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், ராஜ முடியாக வச்சுருக்கிறார். ஒன்றும் செய்ய முடியாது. அப்படின்னா ஆளுகை, ராஜ முடிவு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு ஆளுகை தன்மையை கொடுத்துருக்கார். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நெருக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறம்பாக்கப்பட்ட, நிந்திக்கப்பட்ட இடத்துல இருந்த சூழ்நிலைகளாக மாற்றி அந்த காணாவூர் கல்யாண வீட்டில் ஓரங்கட்டி ஒதுக்கி புதுசாக கச்சாடி வாங்கி வச்சு அதில் தண்ணி திராட்சரசத்தை ஊற்றி வச்சு கொடுத்தாங்க. ஆனால் ஆண்டவர் பற்றிலாம் இந்த ஓரங்கட்ட அந்த கச்சாடி நிறைய தண்ணியை ஊற்றுன்னு சொல்லி அதுக்கு இப்போ ஏற்கனவே இருந்த கச்சாடியினுடைய அல்லது திராட்சரசத்துடைய பாத்திரம் இன்றைக்கி வரல. ஆனால் அதை ஒதுக்கி வச்சுருந்த 6 கச்சாடி இருக்குது பார்த்தீங்களா? அதைத்தான் இன்றைக்கி ஃபோட்டோ எடுத்து போடலாம். இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின கச்சாடி. இந்த ஆண்டு எப்படி இருக்க போதே? அந்த கச்சாடி தான் அதை ஒதுக்கப்பட்ட யோசிப்பு. எப்படி 2 டாப் இடத்துக்கு வந்துச்சு, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையும் டாப்பாக மாற்றுவார். டாப்பாக இருப்பீங்க.